ஓட்டிட்டு வராங்க. யாரடா இவங்க? வண்டி எதுக்கு மறிக்கிறாங்க? அன்னைக்கே சொல்லிட்டேன்டா, இந்த கோல்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. நிறுத்துறா சார். இப்ப கவுட்டு டார்ச்சர் புக்க எதிர ஐடியால இருக்காரியா? உண்மையா சொல்லிடு, தேவையில்லாம உடம்ப புண்ணாக்காதையா. ஏய், என்னடா பண்ணுவீங்க? இனி பேசி பிரயோஜனம் இல்ல. சார் போதும், பாடி தாங்காது. இனி விடுகிற ஒவ்வொரு நாளும் ரணமா தாண்டா இருக்கும் உனக்கு. என்ன இது கோலம்? அசத்தல் அழகிகள். நகலனே, படம் எப்படி இருந்துச்சு? பிச்சிட்டாங்க தேசு. அடிச்சா ஆம்பளை, அணைச்சா பொம்பளைன்னு என்ன மாதிரி டயலாக் பேசி திருடாளுக. எப்பா இப்ப புரியுதா இந்த படத்துக்கு ஏன் உன்னை கூட்டி வந்தேன்னு? பிரச்சனையே இல்லாம சிறப்பா செட்டில் ஆகும். பிரச்சனையே இங்கதே. எப்படி படப்படன்னு அடிக்குதுன்னு பாரு. பயப்படாத கல்யாணி, காரியத்துல கண்ணா இருக்கணும். உன் பாடி இருக்குதே, அது திருடுறதுக்கு ஏத்த பாடி. உன்னை பொட்டலமா மடிச்சு எந்த பொந்துக்குள்ள போட்டலாம். நீ என்ன மடக்கிறதுலே இரு. இப்ப நான் ரெடி இல்ல, நாளைக்கு வச்சுக்கலாமா? மூட மாத்த விட்டுறத தேசு. நாளைக்கா? ஆமா கல்யாணி, நான் ஜோசியர்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். இனிதான் ரொம்ப நல்ல நாள். நீ முத கதை திறந்து உள்ள போற வரைக்கும் நான் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன செய்ய போறேன்னு திரும்பவும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணு. இப்ப ஏன் தேச வளர்ற? இதோட 10 தடவை கேட்டேன். நைனா கடையில சாப்பிட்ட பரோட்டா கூட செமிச்சு போச்சு. வெரி குட். அப்பதான் நீ ஆக்டிவா இருப்ப. இந்த படத்துல வர ஹீரோயின் மாதிரி. இந்த பாரு, கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் நகையெல்லாம் போட்டு கண்ணாடி முன்னாடி மினிக்கிட்டு இருக்காத. போனமா சட்டு போட்டு சோழியை முடிச்சமா வந்தமான்னு இருக்கணும். புரியுதா? நாளைக்கு நம்ம 2 பேரும் பணக்காரங்களா இருப்போம். என்ன தேச? பகுமான கோழி பறந்து பறந்து முட்டை போடுமா. அப்படி முட்டை போட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? முட்டை கீழே விழுந்து செதறி உடஞ்சிரும். முதல்ல கொடுத்த ப்ராஜெக்டை ஒழுங்கா முடி, அப்புறம் கனவு காணலாம். புரியுதா? வா போ. இவனை நான் 1 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளு. மணி 1 ஆச்சு, அலாரம் அடிக்கும் பாரு. அவன் சுகர் பேஷண்ட்டு. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒண்ணுக்கு போவான். அவன் பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அந்த கேப்ல தான் நீ உள்ள போற. அடுத்து 2 மணி அலாரம் அடிச்சதும் கமக்கமா வெளில வந்துரு. ஓகே? உள்ள போய் நகையெல்லாம் திருடிட்டு ப்ராஜெக்டை சக்ஸஸாக முடிச்சிரு. வழக்கமாக தங்குற லாட்ஜில் தங்காம வேற ஒரு புது லாட்ஜில் தங்கிடு. நாளைக்கு காலைல ரூமை காலி பண்ணிட்டு நம்ம வழக்கமாக மீட் பண்ணுமே அந்த இடத்துக்கு வந்துரு. மற்றதெல்லாம் காலைல வந்து நான் பேசிக்கிறேன். போதும்யா, எத்தனை வாட்டி தான் அதையே சொல்லிட்டு இருப்பேன். வா கிளம்பலாம். என்ன இவ்வளோ தைரியமா போறா? அசத்தல்ல இருக்க ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. அந்த 2 லட்சம் ரூபா நெக்லஸ் மட்டும் மறந்துடாத. சரியா? போ. கடவுளே, இது வரைக்கும் எத்தனையோ கடையில் திருடிருக்கேன். எனக்கு விதவிதமாக ஜெயில் தான் காமிச்சிருக்கே தவிர நீ எனக்கு எதுவுமே செஞ்சதில்லப்பா. ஆனால் இந்த தடவை நானே ஜெயிலுக்கு போகிறேன். தயவுசெய்து இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நல்லா முடிச்சு கொடுத்துருப்பா. முருகா அரோகரா. கடைசி ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிறேன். போங்க போங்க. போலாம். ரைட் சார். வில்லங்கத்தை பாத்தீங்களா? பார்த்தேன். போய் டேய், சவுளி கடை கண்ணாடி ஏன்டா உடைச்ச? குடிச்சா பெரிய தாட்டியாரா நீ? சிலுவா பேந்து போகும். நீங்கள் வேறு சார். அவன் சரக்கே சைடு இஸ்லாமல் இருக்கான். அவங்க என்னன்னா பொம்மைக்கு 2000 ரூபா ட்ரெஸ் போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மீசவுல இருந்து ஆம்பளை இருந்தால் கோவம் வரணும் சார். வாயில ஏதாவது திட்ட போகிறேன் பாரு உன்னைய. திட்டுங்க சார். நீங்கள் என்ன நல்லா திட்டுவீங்க, அப்புறம் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க. உன்னைய 75 போட்டு நாளை கோர்ட்டில் உண்டு ஃபைன் கட்ட விட்டா தான் உனக்கெல்லாம் புத்தி வரும். சரி, சாப்பாடு சொல்லிட்டு போங்க. ஸோ கொடுமாடா.
இன்ஸ்பெக்டர். ராயப்ப கடை திருடு போச்சா? எப்பயா? நான் வரேன். களவாடி போய் எங்கே இருக்கேன்? அங்கே கைவசம் யாரா இருக்கும்? ஏட்டு சார் கிளம்பியா? என்னையா திருடுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ போய் பாருங்க. ஐயா வணக்கம். அண்ணே மதராதண்ணே கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல கதவை திறந்தது யாருங்க? நான் தான் சார். மற்ற கதவெல்லாம் திறக்கிறப்ப சேதாரம் ஏதாவது இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உள்ள நுழைஞ்சோம். அலமாரியில் இருக்கிற நகை, பெட்டியில் இருக்கிற நகை எதுவுமே ஒரு நகை கூட இல்லை சார். ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு மட்டும் புரிஞ்சுது. உடனே முதலாளிக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டோம். சிசிடி கேமராவோட புட்டேஜை பார்த்துருவோம். கடை அடைக்கும் போதே கேமரா ஆஃப் பண்ணிடுவோம் சார். சுத்தம். அப்புறம் கேமரா கொண்டு வந்து மாட்டி வச்சிருக்கீங்க. கரண்ட் பில் எயிரிடக்கூடாது பாருங்க. அதுதான் உங்களை எல்லாரும் தனித்தனியாக விசாரிக்கணும். உங்க யார் மேலேயும் சந்தேகம் இல்லை, ஆனா எல்லாரையும் சந்தேகப்படுறேன். எப்படியா கண்டுபிடிப்ப? ஒன்றும் இல்லைண்ணே, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஆள் வந்துட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிடலாம். என்னடி சொல்ற? சரி நான் வரேன். பயப்படாதே. என்னண்ணே மூஞ்சி சிறுசாயிருச்சு. சரி வா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலாம். கண்டிப்பாண்ணே. என்னங்க ஒரு மணி நேரமா அந்த பாக்ஸ் இங்க இருக்கு. இந்த தடி மாட்டு பயலுக்கு இது என்னன்னு பாருங்கடானா. குண்டு கிட்ட வெடிச்சுமான்னு பயப்படுறாங்கங்க. சே வாய் மூடு. இருண்ணே பொறுண்ணே. இரியா. டேய் மதன சாவி குடுறா. இருண்ணே. ஏய் இரியா. வேணா வாண்ணே, வெடிச்சுக்கிட்டு தொலைச்சிட போகுது. பொறுண்ணே. ரத்தமா இருக்கு. என்னங்க இது நம்ம திக்கியா கூப்பிட்டாங்க. ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சோ தெரியலையே. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இது நம்ம பிளான் இல்லையே, என்னாச்சு? என்னங்க என்னாச்சு தெரியலையா? வெள்ளை வேட்டை வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா? எனக்கு என் பொண்ணு வேணும். ராயப்பா, அதான் பழிக்கு பழி வாங்குறத நினைச்சு என் கடமையில கை வச்சுட்டேடா. அப்புறம் எதுக்குடா என் பொண்ணை கடத்தின? என்ன பேசுறீங்க மிஸ்டர் ராயப்பன்? எனக்கு மிஸ்டரோட பொருள் வேணும், அவ்வளவுதான். அடுத்தவங்க சொத்தை பாதுகாக்கிறது என் பொழப்பு. எதிரிங்களை டார்ச்சர் பண்ணி பார்க்கறது என் பொழுதுபோக்கு. மற்றபடி இந்த ராபரி கிட்னாப்பிங் எனக்கு பழக்கம் இல்லை. ஹலோ சார், ஹவு டு டார்ச்சர் புக் எதிர பிஸியா இருக்காரு. கொஞ்சம் போனை வைங்க சார். கொரியர். தேங்க்ஸ் சார். லெட்டர்ண்ணே படி. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு ப்ளீஸ் என்னை தேடாதீங்க. இந்த லெட்டர் கிடைக்கிறப்ப நான் காதலிக்கிற பையனோட பத்திரமா இருப்பேன். என்றும் அன்புடன் உங்கள் திவ்யா. அடியே, அப்போ ஒரு நாளைக்கு 4 படம் பார்க்கும்போதே நினச்சேன்டி இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா நடக்குங்க. என்ன அவளை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்க வந்த? இதான் பிள்ளைய வளர்க்குற லட்சணமா? ஆமா, பொம்பளை பிள்ளை தப்புனா ஆத்தக்கரைய கடவுரிலே இருக்க. பிள்ளைய வளர்க்குறதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. அண்ணே, பொண்ணு ஓடி போச்சா இல்லை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா? நகைய களவாண்டவனையும் என் பொண்ணை கூட்டிட்டு போனவனையும் கண்டுபிடிச்சு 6 துண்டா வெட்டி காணா போனமாக்கல. கண்டிப்பா. இல்லப்பா, அடுத்த உதவி எப்போ தேவைப்படும்? தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே தேவைப்பட்டாலும் நான் ஃபாரின் வக்கீல் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் லெவலே வேறு. வரட்டுமா? என் நேரம்டா. வாங்கண்ணே. கல்யாணி நம்மகிட்டயே வேலையை கட்டலோ.